ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய டிப்ஸ் நிறைய பார்க்க போகிறோங்க. மருதாணி அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு பிடிக்காதா என்ன? சில பேர் மருதாணி விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் இதை கையில் வச்சிருக்கணும், ரொம்ப நேரம் வச்சிருந்தா உடல் குளிர்ச்சி ஆகிடும், அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வைக்காமல் இருக்காங்க. இனிமேல் கவலையே படாதீங்க, 5 நிமிஷம் கையில் வச்சிருந்தா போதுங்க. அப்படி செக்கச்செவில்னு ரத்த நேரத்தில் மருதாணியை செவக்க வச்சிடலாம். அது எப்படின்னு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமங்க, மருதாணிலையுமே எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கையில் வரைஞ்சிக்கலாங்க. கோனில் மெகந்தியில் மட்டும்தான் வரையணும்னு இல்லைங்க, மருதாணிலுமே எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வரையலாம். அது எப்படி அப்படிங்கிறதையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய டிப்ஸாக இருக்குங்க. நல்லா வளர்ந்த மருதாணி செடியிலேருந்து கிளைகளை உடைச்சிட்டு வந்துடுங்க. அப்போ தான் அது புது தளிர்கள் விடும். இப்போ இலைகள் தனியாக பிரித்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மருதாணி இலைகளை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நுனி இலைகளாகவும் செலக்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப முத்தின இலைகளாகவும் செலக்ட் பண்ணக்கூடாது. மீடியமாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா செவக்குங்க. இன்னும் முக்கியமான விஷயம், சிறு சிறு இலைகளாக இருக்கும் இல்லையா, நாட்டு மருதாணின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப சூப்பராக செவக்கும். மருதாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு. ஒரு 2-3 கிராம்பு. மருதாணி இலைகளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கிராம்போட அளவை நீங்கள் அதிகமாகவும் கூட்டியும் குறைச்சும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு மருதாணிக்கு ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. கடைசியாக இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்சப்பழ சாறு தான் புழிஞ்சு விட போகிறேன். தண்ணி அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஃபில்டரை வச்சு ஆரம்பத்திலே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா டிசைன் வைக்கும் போது அந்த தண்ணி எல்லாமே கையில் ஒழுகி நமக்கு டிசைன் எல்லாமே பாலாக போயிடும். அதனால் தண்ணியோட அளவை பார்த்து பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மருதாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கையில் நீங்கள் பெண்ணை வச்சு வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மருதாணியை குச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த டிசைனில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள், செம்மையாக செவந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் கையில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லையா? கவலையே படாதீங்க. அழுக்கு துணி நிறைய இருக்குது, வாஷிங் மிஷினில் போட்டால் அழுக்கு போக மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே வேண்டாங்க. குழந்தைங்க யூனிஃபார்மில், ஹஸ்பண்ட் யூனிஃபார்ம்லலாம் அந்த காலர் பகுதிகளில் ரொம்ப அழுக்காக இருக்குது, வாஷிங் மிஷினில் போகவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுற உங்களுக்காக தாங்க இந்த டிப்ஸு. எப்போவுமே அழுக்கு துணியை டைரெக்டாக வாஷிங் மிஷினில் போடாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சின்ன ப்ராசஸ் செஞ்சிங்கன்னா போதுங்க. ஒரு வாளியில் சுடுதண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப வெதுவெதுப்பான தண்ணி இருந்தால் போதுங்க. அதில் நார்மலான வாஷிங் பவுடர் துணிகளுக்கு ஏற்ப நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம், பேஸ்ட்டு சேர்க்க போகிறோங்க. நீங்கள் பல் விளக்கிறதுக்கு எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ, எந்த கலராக இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியில் நல்லா தேய்ச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, துணிகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே 90% இந்த தண்ணியிலே போயிடுங்க. இப்போது அழுக்கு துணி எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து ஊற வைங்க. எப்போவுமே அழுக்கு துணியை வாஷிங் மிஷினில் போடும் போது, ஊற வைக்கும் போது அப்படியே ஒரு மூட்டை மாதிரி எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா அழுக்கு போகவே போகாது. இந்த மாதிரி தனித்தனியாக ஊற வச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஃபுல்லாகவே அழுக்கு இருக்கிறது நல்லாவே தெரியும். ஒரு 90% அழுக்கு இதிலே ரிமூவ் ஆகிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு காலர் பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியும், எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த துணிகளை அப்படியே நீங்கள் புழிஞ்சு வாஷிங் மிஷினில் டேரெக்டாக சேர்த்துக்கலாம். எப்போவுமே வாஷிங் மிஷின் நான் 1 hour ஓட வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கரண்ட் பில்லையும் மிச்சப்படுத்தலாங்க. ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இதுக்குள்ளே போட்டு விட்டுருங்க. 1 மணி நேரம் ஓடக்கூடிய வாஷிங் மிஷின் 20 நிமிஷத்தில் உங்கள் துணிகளை அப்படியே சூப்பராக பளிச்சுன்னு சுத்தமாக துவைச்சி கொடுத்துருங்க. இதனால் நமக்கு நேரமும் மிச்சமாகும், அதே சமயம் கரண்ட் பில்லையும் மிச்சப்படுத்தலாம். முக்கியமான விஷயம், துணிகள் ரொம்ப நேரம் வாஷிங் மிஷினில் ஓடும் போது நமக்கு சீக்கிரம் வீணாக போயிடுதுன்னு நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் இருக்கும். அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க. நார்மலாக எப்பவும் போல் வாஷிங் பவுடர் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் கண்டிஷனர் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு நார்மலாக வைக்கிற டைமை விட கம்மியாகவே நீங்கள் வச்சுக்கலாங்க. துணிகள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழுக்காக இருந்தது, இப்போ மிஷின் ஓடி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் சப்போஸ் ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா வாஷிங் மிஷின்லேயே அந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உள்ளே போட்டு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அது ஓடினதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியிலேயே ஃபுல்லாகவே நல்லா ஊறி போயிடுங்க. நீங்கள் அந்த பேஸ்ட்டை தண்ணியில் கரைச்சி வாஷிங் மிஷினுக்குள்ளே ஊற்றி விட்டுட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க விளையாட போயிட்டு வந்தாங்கனாவே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே ரொம்ப அழுக்காக இருக்குது. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் வேலை முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப அழுக்கோடு வராங்க ட்ரெஸ்ஸில். அவங்களுக்குலாம் இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ கொசு தொந்தரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கொசுவை ஒழிச்சு கட்டுறதுக்கு நாமளும் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் கடைகள்லேருந்து வாங்கிட்டு யூஸ்
பண்ணுவோம். கொசுவர்த்தியாக இருக்கலாம், ஆல் அவுட்டாக இருக்கலாம், குட் நைட்டாக இருக்கலாம், எல்லாமே உடம்புக்கு கேடுதாங்க. அந்த புகைகள் எல்லாமே நமக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. இயற்கையாகவே ஒரு கொசு விரட்டியை சூப்பராகவே வீட்டில் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, பிரியாணி இலை, அதை எடுத்து இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாகவே மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. நேச்சுரலாகவே இந்த பிரிஞ்சி இலைக்கு வண்டுகளை விரட்டக்கூடிய சக்தி இருக்குது. அதே சமயம் கொசு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குங்க, அதாவது பவர் இருக்குது. இப்போது நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக நீங்கள் கற்பூரம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பீங்கான் ஜாடியோ அல்லது பீங்கான் டம்ளரோ அல்லது பவுலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. சில்வர் எடுக்காதீங்க, அதே மாதிரி கண்ணாடி இது எடுக்காதீங்க, பீங்கான் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் நார்லாம் இருக்கும் இல்லையா, அது பூண்டு தோல், வெங்காயத்தோல், இது எல்லாமே அந்த ஜாடிக்குள்ளே போட்டு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிரிஞ்சி இலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு விட்டுருங்க. இதில் நம்ம கற்பூரம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோமா அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. இப்போது நம்ம இந்த இலையை வந்து லைட்டாக தீ பற்றி வைக்க போகிறோம், அதாவது நெருப்பு காட்ட போகிறோம். இந்த இதில் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அது கசிஞ்சு 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 நமக்கு புகை வர ஆரம்பிக்கும். இந்த புகை பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த புகை நம்ம ஏதாவது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா இது எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. ஸோ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, சளி தொந்தரவுமே உங்களுக்கு சூப்பராக சரியாகும். அதனால் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி மூளையில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த புகை முழுக்க நம்ம வீட்டில் பரவும் போது கொசு தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கைக்கு எட்டாத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நம்மளோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய பேர் ரொம்பவே சப்போர்ட் நிறைய கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. இப்போ பொங்கல் ஆஃபரில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க இல்லையா, எல்லாருக்குமே நேற்றே பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்பேச் பண்ணியாச்சுங்க. இனி வரக்கூடிய நியூ ஆர்டர்ஸ்க்கு தான் பொங்கல் லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்பேச் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இப்போ பொங்கல் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 2 ப்ராடக்ட், எனி 2 ப்ராடக்ட், நம்மக்கிட்ட மொத்தம் 8 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எனி 2 ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு கொரியர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா. நியூ இயர்க்கு ஆஃபர் இல்லையா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, கண்டிப்பாக இந்த ஆஃபர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. ஹெர்பல் ஹேர் ஆயில், கரும்பூலா ஹேர் ஆயில், கீழாநெல்லி ஹேர் ஆயில், ஹேர் டை, கரும்பூலா ஹேர் டை, சீகக்காய் பொடி, ஹேர் பேக், ஃபேஸ் பேக், நலுங்கு மாவு எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதே மாதிரி ஹேர் டே பார்த்திங்கன்னா வாரம் ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பழைய ஸ்டாக் நமக்கு கொடுத்துருவாங்களோ, இது எக்ஸ்பைரி ஆகிடுமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி, ஹேர் டேயாக இருந்தாலும் சரி, நமக்கு வாரம் ஃப்ரெஷ்ஷான பேட்ச் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த கரும்பூலா ஹேர் டேக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. ஒருத்தவங்க முதல்ல வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு இந்த கரும்பூலா ஹேர் டேக்கு நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதே போல் நான் நிறைய ஹேர் டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேம்மா, ஆனால் எனக்கு அலர்ஜி வரும், அரிப்பு வரும், ஸ்கின்லலாம் ஒரு மாதிரி வரும், ஆனால் இந்த ஹேர் டை எனக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குமா, 2 வருஷமாக உங்ககிட்ட தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணேன், பொடுகு தொந்தரவு சூப்பராக கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுற பிரச்சனையும் ரொம்ப சூப்பராக கண்ட்ரோல் ஆகிருக்கு, முடியுமே வளர ஆரம்பிச்சிருக்கு. கீழாநெல்லி ஆயில் பார்த்திங்கன்னா அந்த பால்னஸ் பிரச்சனை, வழுக்கை தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் எங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக வந்து சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், கரும்பூலா ஆயில் கொடுக்குறீங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு அது நல்ல ரிசல்ட் இருக்குமா. 10 வயசுலேயே என் பையனுக்கு நரமுடி வந்துருச்சு, ஆனால் இந்த ஆயில் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், ரிசல்ட்டை கண் கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடக்க முடியாத சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தும் போது, அதை கேட்கும் போது எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனையா அல்லது ஹேர் டை தேவைப்பட்டாலோ அல்லது ஃபேஸ் பேக், ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்டை ஒரு முறையாவது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா மங்கு பிரச்சனைக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுத்துட்ருக்குங்க. சென்னையில் ஒரு கஸ்டமர் நம்மளோட ஃபேஸ் பேக்கையும் ஹேர் டையும் பார்த்திங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீசேல் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வந்து பல்காக ஆர்டர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்குமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பல்க் ஆர்டர் வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பொங்கல் முடிகிற வரைக்கும் நமக்கு இருக்குங்க. அதாவது January 17 வரைக்கும் இந்த ஆஃபர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த ஆஃபர் இனிமேல் வரவே வராது. இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபர் நம்ம கொடுத்ததே கிடையாது. 2 ப்ராடக்ட்டோ அல்லது 2 ப்ராடக்ட்டுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ராடக்ட்டுங்கிறாங்க, என்ன ப்ராடக்ட்டுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹெர்பல் ஹேர் ஆயில், கீழாநெல்லி வேர் ஹேர் ஆயில், கரும்பூலா ஹேர் ஆயில், ஹேர் பேக், சீகக்காய் பொடி,
கரும்பூலா ஹேர் டை, ஃபேஸ் பேக், நலுங்கு மாவு, மொத்தம் 8 ப்ராடக்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.